சுபாஷு சுபாஷு எங்கடா இருக்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணபதிஸ் ட்ராவல் அண்ட் ரிவ்யூஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோங்க. அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லே ஃபேமஸான குணா குகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கொடைக்கானலில் ஒன் டேயில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குணா குகை பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு அழைக்கப்பட்டு குணா படத்துக்கு அப்புறம் குணா குகை அப்படின்னு ஃபேமஸ் ஆச்சு. இப்போ திரும்பவும் மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் இது ஹாட் டாப்பிக்காகவே மாறிடுச்சுங்க. அந்த படத்தோட தாக்கத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த இடத்த பார்க்குறதுக்காகவே கொடைக்கானலுக்கு இப்போ வரைக்கும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. வந்துகிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக நிறைய பேர். எட்டி பார்த்தாலே தலை சுத்துங்க, கிருகிருன்னு வந்துடும். அந்த மாதிரி ஆபத்தான பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே பிரம்மாண்டமாக வானுயர அமைஞ்சிருக்கிறது தான் கொடைக்கானலில் உள்ள தூண் பாறைகள். இந்த தூண்களின் உள்ளே ஆழமாக பல அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்ட குகைகளாக பள்ளத்தில் நீண்டுக்கிட்டே இருக்கிறது தாங்க பேய் குகை அப்படின்னு ஆங்கிலேயரால் அழைக்கப்பட்டு பின்னாடி குணா குகைன்னு மாறின இந்த குணா குகை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த குகைக்குள்ளே சாகச பயணம் போகிறவங்க சில பேர் உள்ள சில நாட்கள் தங்கி உணவு சமைச்சு சாப்பிடுவாங்களாமா. அப்படி உணவு சமைச்சு சாப்பிட்றதுனாலையும் சில பேர் அங்கே போனவங்க திரும்பி வராமல் உயிரிழந்ததுனாலையும் தான் இதுக்கு முதல்ல டெவில்ஸ் கிச்சன்னு பேர் இருந்தது. ஆழமான குகை அப்படின்னாலும் அங்கங்கே சூரிய ஒளிப்பட்டு கொஞ்சம் இருட்டும் கொஞ்சம் ஒளியுமா பார்த்தாலே கொஞ்சம் பதற்றமாக இருக்குங்க. இந்த குகைக்குள்ளே நாமும் ஒரு தடவை போய் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் போயிருக்காங்க ஆர்வத்தில். அப்படி போனவங்க நிறைய பேர் காணாமையும் போயிருக்காங்க. குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாட்டை முழுமையாக இந்த குகைக்குள்ளே தான் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டதை தாண்டி பல மடங்கு குகை நீளமானது, ஆபத்தானதுங்க. அது தெரியாமல் போனவங்க தான் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்படி நிறைய பேர் ஆர்வத்தில் உள்ளே போய் உயிரிழப்பு ஏற்பட்டதுனால தான் குகைக்கு செல்கிற பாதையில் உள்ள ஆழமான பள்ளத்தாக்கு பொந்துகளை இரும்பு வேலி வச்சு மூடிட்டாங்கங்க. அது மாதிரி குகைக்கு போகிற வழியையும் கிரில்லு கேட்டு வச்சு தடுத்துட்டாங்க. இந்த கேட்டுக்கு இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அந்த குகையோட என்ட்ரன்ஸு தெரியுங்க. சரி வாங்க அந்த குணா குகையை போய் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு என்ட்ரன்ஸு முதல்ல 10 ரூபா இருந்துச்சுங்க. இப்போது மோயர் பாயிண்ட்டு, குணா குகை, பில்லர் ராக்கு, ஃபைன் ஃபாரஸ்ட் இது 4த்துக்குமே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் டிக்கெட் பே பண்ணால் போதும். அடல்ட்ஸுக்கு 30 ரூபாங்க, கிட்ஸுக்கு 10 ரூபா. ஒரு இடத்துல நீங்கள் டிக்கெட் எடுத்தாலே நீங்கள் இந்த 4 இடத்தையுமே பார்த்துடலாம். இதுதாங்க அதோட என்ட்ரன்ஸு. இப்போ ரீசெண்டாக இந்த குணா குகை போகிற என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி குகை செட்டப்பில் ஒரு ஆர்ச் கூட வச்சுருக்காங்க. உள்ளே போவோம். என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 400 மீட்டர் நடந்து போய் தாங்க நம்ம அந்த குணா கேவ் இருக்கிற இடத்த ரீச் பண்ண முடியும். நீங்கள் லெஃப்ட் சைடு இந்த இடத்துல திரும்பினா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அதை நம்ம வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இதை தாண்டி வாங்க உள்ளே போவோம். உள்ளே போனீங்கன்னா போகிற வழியிலே மரங்கள்லாம் இருக்குங்க. அதில் இருக்கிற பறவைகள் இதோட சத்தங்கள்லாம் நேச்சுரலாக இருக்கும். அதை கேட்டுகிட்டே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நம்ம நடந்து போவோம். போனால் உங்களுக்கு அந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க. இதுதான் அந்த குணாக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த வழி. அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா 500 வருடங்கள் பழமையான மரங்களும் அதோட வேர்கள் பார்த்திங்கன்னா வெளியிலேயே துருத்திட்டு அதெல்லாம் பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குங்க. அந்த இடத்த தான் நம்ம போய் ரீச் பண்ணுவோம். இதுதாங்க அந்த இடம். இந்த இடத்துல உட்காந்து கண்மணி அன்போட அப்படின்ற பாட்டை தான் பாடாமல் இப்போ யாருமே வர்றதில்லைங்க. அங்கே தாங்க இந்த குகையோட மேற்பரப்பு கூட இருக்கும். அதுக்கு தான் கம்பி வேலி போட்டு மூடி வச்சுருப்பாங்க, யாரும் உள்ளே விலகக்கூடாதுன்னு சொல்லி. அது மாதிரி இதாங்க அந்த குகைக்கு போகிற வழிங்க. இங்கேயும் கிரில் கேட்டு போட்டு தடுத்துருக்காங்க, உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இதை தாண்டி உள்ளே போகிறது தான் கதை வரும். அங்கேருந்து பார்த்தா அந்த குகையோட என்ட்ரன்ஸ் தெரியுங்க. ஆனால் பாதி நேரம் அது பனி மூடி இருக்கும். எங்கடா இருக்க?
ஆ சுபாஷு எங்க இருக்க? எங்கடா இருக்க? இப்போ குணா குகையோட ஃபேவரட் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்காம யாருமே போகிறதில்ல. இதாங்க அந்த குகையோட மேற்பரப்பெல்லாம் மூடி வச்சுருக்கிற கிரில் கேட்டு மாதிரி இருக்கிறது. ஆனால் இதுலேயுமே சில பேர் படுத்துட்டு அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் நம்ம என்ஜாய்மெண்ட்டோட நம்மளோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த இடத்துல எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூடு பண்ணி இருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஆனால் சேஃப்டியோடு பண்ணலாங்க. அது மாதிரி சூப்பரான இடம் தாங்க இந்த குணா குகை. இங்கே ஒரு டவர் பிரிட்ஜு கூட இருக்குங்க. மேலே ஏறி கீழே இருக்கிற பள்ளத்தாக்கோட அழகை கூட நம்ம பார்த்து ரசிக்கலாங்க. மேலே ஏறி பார்ப்போங்க. மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஆனால் அந்த கிளைமேட்டு அந்த இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அழகு எப்பயுமே ஆபத்தானது தானே, அது மாதிரி அழகான இடம் ஆனால் ஆபத்தான இடம் தான். அதனால் பார்த்து சேஃபாக போகணுங்க, பார்க்கணுங்க அந்த இடத்துலலாம். சுபாஷு எங்க இருக்க? சுபாஷு எங்க இருக்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.